இன்றைய பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ் சின்னத்திரையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்கி வர சீரியலில் வந்து தான் பாக்கியலட்சுமி. இந்த சீரியலில் இன்றைய எபிசோடில் வந்து பாக்கியாவும் இனியாவும் வந்து சோகமாக உட்காந்து கொண்டிருக்க ஈஸ்வரி வருகிறான். நான் எதுவும் தப்பாக சொல்லலை, செலியன் வாழ்க்கையில் இவ்வளவு நடந்துச்சு, ஆனால் இப்போது அவன் 2வது குழந்தையை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறான். அவனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நான் உடனே எல்லாம் உன் மேலே கோவப்படலை, முதல்ல பொறுமையாகத்தான் சொன்னேன். ஆனால் இப்போ கோவப்படும் போது அவன் வீட்டை விட்டு வெளியே போவான்னு நான் நினைக்கல. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு தான் நினைச்சேன்னு சொல்கிறாராம். ஈஸ்வரி போன் போட்டு வர சொல்லு என்று சொல்ல, பாக்கியா வேணாமத்த, அவனுக்குள்ள நிறைய கனவுகள் இருக்குது, அதை அவன் நிறைவேற்றி கண்டிப்பாக என்னோட பையன் அவனை இந்த வீட்டுக்குள்ளே நான் வருவான் நான் சொல்லி எழுந்து சொல்கிறாராம். பிறகு வந்து ரூமுக்குள்ளே இனி அழுது கொண்டிருக்க அதே நேரம் பார்த்து கோபி போன் போட்டு காலேஜில் வந்து ஏதாவது பிரச்சனையாண்டு கேட்க, இல்லை வீட்டில் தான் பிரச்சனைன்னு சொல்கிறாராம். இனி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கோபியிடம் சொல்ல ஷோக் ஆகுறாராம். பிறகு வந்து எழிலுக்கு வந்து போன் போட்டு சுவிட்சப்பா என்று வருகிறதாம். பிறகு வந்து அமிதாவுக்கு போன் போட்டு பேசுகிறாராம். முதல்ல வந்து அமிதா எடுக்காமல் இருக்க 2வது முறை வந்து எடுத்து பேசுகிறார். கோபி நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும், என்கிட்ட எதுவுமே சொல்ல, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கோபி சொல்ல, எங்கே இருக்கிறீங்கன்னு அமிதாக்கு, அதாவது எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்க அமிதா வந்து ஹோட்டல்னு சொல்லி வருகிறாராம். ஹோட்டலுக்கு வந்த கோபி என்ன சொல்கிறார், அதற்கு எழில் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி இன்றைய அடுத்த எபிசோட் மூலமாக நாம் தெரிஞ்சு கொள்ளலாம்.